ஊரெங்கும் மழை வெள்ளம் தத்தளிக்குது தமிழகம். இது யாரோட குத்தம்னு கேட்டா காசிரை வாசம். சாக்கடை வீட்டுக்குள்ளே போக்கிடம் எதில்லே, சாக்கடை வீட்டுக்குள்ளே போக்கிடம் எதுமில்லே. இத பார்க்க வந்த ஐயாவோட காரு கூட நனையிலே. பொங்கி திங்க வழியும் இல்ல, பொட்டளமும் கெதியும் இல்ல. பொங்கி திங்க வழியும் இல்ல, பொட்டளமும் கெதியும் இல்ல. போக்கத்தான் ஆட்சியில போட்டாவுக்கு குறையில்ல. ஊரெங்கும் மழை வெள்ளம் தள்ளாடுது தமிழ். 2015ஆம் ஆண்டு மழை வெள்ளத்தின் போது பாட்டுப்பாடி எடப்பாடி பழனிசாமியின் ஆட்சியை விமர்சித்த திமுக ஆதரவாளரும் இசைக்கலைஞருமான கோவன் அவர்கள் 2023இல் வாய் திறக்காததை குறித்து நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த சாட்டை துரைமுருகன் எதிர்பாட்டு பாடி திமுக அரசை விமர்சித்துள்ளார். 2015இல் மழை வெள்ளத்தால் மக்கள் பாதிக்கப்பட்ட போது மட்டும் பாட்டு பாடினால் சிறைவாசம் என்று அரசு விமர்சித்த கோவன் அவர்கள் தற்போது அதைவிட பாதிப்பு அதிகளவில் இருக்கும் பொழுது வாய் திறக்காமல் இருப்பதற்கு சாட்டை துரைமுருகன் எதிர்பாட்டு பாடி ஸ்டாலினை பங்கம் செய்துள்ளார். தமிழகத்தில் டிசம்பர் 3, 4ஆம் தேதிகளில் மிக்ஜாம் புயல் காரணமாக சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளூர் ஆகிய மாவட்டங்களில் அதிக கனமழை பெய்தது. இதனால் பெரும்பாலான பகுதிகளில் மக்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளது. மிக்ஜாம் புயலால் சென்னையில் கொட்டி தீர்த்த பெருமழை நின்றுவிட்டது. ஆனால் மாநகரின் பல பகுதிகள் வெள்ளத்தில் தத்தளித்து வருகின்றன. தீநகர், அண்ணாசாலை போன்ற நகரின் பிரதான பகுதிகளில் நீர் வடிந்து தற்போது நிலைமை சற்று சரியாகி விட்டிருந்தது. மற்ற குடியிருப்பு பகுதிகளில் பெரும்பாலும் நீர் தேங்கி இருக்கிறது. இப்பகுதிகளில் வசிக்கும் மக்கள் வீடுகளிலிருந்து வெளியேறி இருக்கின்றனர். பால், உணவு போன்ற அடிப்படை தேவைகள் கிடைக்கவில்லை என்று மக்கள் கூறி வருகின்றனர். இந்நிலையில் 4000 கோடி ரூபாய் செலவில் திட்டப்பணிகள் செய்தும் சென்னையில் இந்த அளவுக்கு பாதிப்புகள் ஏற்பட்டிருப்பது குறித்து எதிர்க்கட்சிகள் விமர்சித்து வருவதும் குறிப்பிடத்தக்கது.